السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وحده الصلاة والسلام على من لا نبي بعده. அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, 40 ஹதீஸ்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தொடர்ச்சியான அந்த 40 ஹதீஸ்களுடைய பாடத்திலே இன்று நாம் பார்ப்பது ஈமான் கொண்டு அதில் உறுதியாக இருக்க வேண்டும் என்பதை சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸை நாம் இன்று பார்க்க இருக்கின்றோம். அபு அம்ரா என்ற ஒரு சஹாபி சொல்கின்றார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து நான் கேட்டேன், யா ரசூலல்லாஹ் குல்லி ஃபில் இஸ்லாமி கௌலன் லா அஸ்அலு அன்ஹு அஹதன் கைரக். எனக்கு ஒரு புத்திமதியை சொல்லித்தாருங்கள், இஸ்லாம் சம்பந்தமாக, இஸ்லாத்துடைய அகீதா சம்பந்தமாக, இஸ்லாத்துடைய சட்டம் சம்பந்தமான ஏதாவது புத்திமதியை சொல்லித்தாருங்கள். லா அஸ்அலு அன்ஹு அஹதன் கைரக், நான் யாரிடத்திலும் இதை பற்றி கேட்காத அளவுக்கு, தேவைப்படாத அளவுக்கு எனக்கு நீங்கள் சுருக்கமாக சொல்லித்தாருங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 வார்த்தைகளிலே அவருக்கு அட்வைஸை சொன்னார்கள். ஷோர்ட்டாக கேட்டால் ஷோர்ட்டாகவே பதில் சொன்னார்கள். குல் ஆமன்து பில்லாஹ் தும்ம இஸ்தகீம், அல்லாஹ்வை நம்பி விட்டேன், ஈமான் கொண்டு விட்டேன் என்று நீங்கள் சொல்லி தும்ம இஸ்தகீம், அதில் நீங்கள் உறுதியாக இருங்கள். 2 புத்திமதிகள் தான் இதில் இருக்கின்றது. முதலாவது ஆமன்து பில்லாஹ், அல்லாஹ்வை நம்பி விட்டேன், ஈமான் கொண்டு விட்டேன் என்று சொல்லுங்கள். 2வது இஸ்திகாமத்தாக இருங்கள். முதலாவது பகுதி அல்லாஹ்வை உண்மையான முறையிலே நீங்கள் நம்புங்கள், தௌஹீத். 2வது, ஒரு மனிதன் அல்லாஹ்வை நம்பிவிட்டால் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு வாழ வேண்டும். அல்லாஹ் எதையெல்லாம் சொல்லி இருக்கின்றானோ அதை தன் வாழ்க்கையிலே எடுத்து நடக்க வேண்டும், இத்ஆ. அதை தன் வாழ்க்கை முழுக்க கடைசி மூச்சு வரைக்கும் அதை பின்பற்றி நடக்க வேண்டும். அதை சொல்லக்கூடிய அந்த புத்திமதி தான் தும்ம இஸ்தகீம், அதில் நீங்கள் உறுதியாக இருங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, ஒரு மனிதன் மார்க்கத்திலே உறுதியாக இருக்க வேண்டும். எது சரி என்று தெரிகின்றதோ, எது சரி என்று மார்க்கத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றதோ அதை தெரிந்து அதை தன் வாழ்க்கையிலே எடுத்து நடந்து கடைசி மூச்சு வரைக்கும், மௌத் வரைக்கும் அதை பின்பற்ற வேண்டும். அதற்கு பேர் தான் இஸ்திகாமத். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், ஃபஸ்தகிம் கமா உமிர்த், நபியே உங்களுக்கு ஏவப்பட்ட முறையிலே நீங்கள் மார்க்கத்திலே உறுதியாக இருங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், உங்களது முடிகள் நரைத்து விட்டதே என்று கேட்ட பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஷய்யபத்னி ஹூதும் வ அஹவாத்துஹா, ஹூதும் அதை சார்ந்த சூறாக்களும் சூரத்துல் முர்சலாத் போன்றவைகளும் எனது முடியை நரைக்க செய்து விட்டது. அப்படி என்றால் எது என்று கேட்கப்பட்ட பொழுது சொன்னார்கள், ஹூதிலே ஒரு இருக்கின்றது, ஃபஸ்தகிம் கமா உமிர்த், நீங்கள் உங்களுக்கு எப்படி ஏவப்பட்டிருக்கின்றதோ, மார்க்கம் எப்படி சொல்லப்பட்டிருக்கின்றதோ அதை நீங்கள் எடுத்து நடப்பதிலே நீங்கள் உறுதியாக இருங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி இருக்கின்றான். எனவே இதை வைத்துதான் எனது முடிகள் நரைத்து விட்டது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, இஸ்திகாமா என்றால் என்ன? இஸ்திகாமா என்பது ஒரு மனிதனின் உள்ளத்திலிருந்து ஆரம்பிக்கப்பட வேண்டும். உள்ளத்திலே அல்லாஹ்வுடைய தௌஹீதின் மீது உறுதியாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வை அறிவதிலே, அல்லாஹ்வுடைய அச்சத்திலே உறுதியாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வை மகத்துவப்படுத்துவதிலே ஒரு மனிதன் உறுதியாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய நேசம், அன்பை ஒரு மனிதன் பாராட்டுவதிலே, உள்ளத்தில் எடுப்பதிலே, அல்லாஹ்வை நேசிப்பதிலே உறுதியாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை எதிர்பார்ப்பதிலே ஒரு நாளும் சடைவடையக்கூடாது, கடைசி வரைக்கும் அதை எதிர்பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ்விடத்தில் ஒரு மனிதன் உள்ளத்தினால் துஆ செய்வதிலே உறுதியாக இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட உறுதிகள் அனைத்தும் இருக்க வேண்டும். உள்ளம் உறுதியாக இருக்கும் என்றால் மனிதனின் உடல் உறுப்புகள் அனைத்துமே உறுதியாக இருக்கும். காரணம், கண்ணியமானவர்களே, உள்ளம் என்பது உறுப்புகளின் அரசன். உள்ளம் என்பது உறுப்புகளின் அரசனாக இருக்கின்றார். அரசன் எதை சொல்கின்றாரோ அதைத்தான் படைகள் செய்யும். இதே போன்று உள்ளம் உறுதியாக இருக்கும் என்றால் மனிதனின் உறுப்புகள் அனைத்தும் உறுதியாக இருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொன்னார்கள், உடம்பிலே ஒரு சதை கட்டி இருக்கின்றது, அது சீராகிவிட்டால் முழு உடம்பும் சீராகிவிடும், அது கட்டுவிட்டால் முழு உடம்பும் கட்டு போய்விடும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். உறுதியை எடுக்க வேண்டும், சரியானதை கண்டு அதில் உறுதியாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்ட முக்கியமான பகுதிதான் எமது நாவு உறுதியாக இருக்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொன்னார்கள், லா யஸ்தகீமு ஈமானு அப்தின் ஹத்தா யஸ்தகீம கல்புஹு, ஒரு மனிதனின் ஈமான் உறுதியாக மாட்டாது அவரது உள்ளம் உறுதியாகும் வரைக்கும். எப்பொழுது உள்ளம் உறுதியாகின்றதோ
அப்பொழுதுதான் ஈமான் உறுதியாகும். வலா யஸ்தகீமு கல்பு, ஒரு மனிதனின் உள்ளம் உறுதியாக மாட்டாது. ஹத்தா யஸ்தகீம லிசானு, அவரது நாவு உறுதியாகாத வரைக்கும். எப்பொழுது நாவு உறுதியாகுமோ அந்த சந்தர்ப்பத்தில் தான் உள்ளம் உறுதியாகக்கூடியதாக இருக்கும். காரணம் கண்ணியமானவர்களே, நாவு உள்ளத்தின் டிரான்ஸ்லேட்டர். உள்ளத்தின் டிரான்ஸ்லேட்டர் தான் நாவு. உள்ளத்தில் எது இருக்கின்றதோ அதைத்தான் நாவு பேசும். உள்ளத்தில் எதை இருக்கின்றதோ அதைத்தான் சென்டென்ஸாக நாவு பேசிக் கொண்டிருக்கின்றது. இதனால் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் ஒரு சஹாபி வந்தார். வந்து கேட்டார், யா ரசூலல்லாஹ், நான் எதை அதிகம் பயப்பட வேண்டும் என்று கேட்டார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாவை எடுத்து காட்டினார்கள். இதைத்தான் நீங்கள் அதிகம் பயப்பட வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். இதனால் தான் ஒவ்வொரு நாளும் காலை நேரத்தை அடையும் பொழுது மனிதனின் உறுப்புகள் அனைத்தும் நாவை பார்த்து எச்சரிக்கை விடுக்கின்றது, வார்னிங் பண்ணுகின்றது, சொல்கின்றது, இத்தகில்லாஹ ஃபீனா, எங்களது விஷயத்திலே நீ அல்லாஹ்வை பயந்து கொள், உன்னை வைத்துதான் எமக்கும் வாழ்வு இருக்கின்றது, நீ சரியாக இருந்தால் நாங்கள் சரியாக இருப்போம், நிம்மதியாக இருப்போம், நீ பிழையான வழியில் சென்று விட்டால் நாங்களும் பிழையான வழியிலே சென்று விடுவோம், நாமும் மாட்டிக்கொள்வோம் என்று உறுப்புகள் எச்சரிக்கின்றன என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, எது நல்ல விஷயங்கள் என்று இருக்கின்றதோ, மார்க்கமாக சொல்லப்பட்டிருக்கின்றதோ அதை நாம் எடுத்து நடக்க வேண்டும், அதில் உறுதியாக இருக்க வேண்டும். ஆனால் குறைபாடுகள் இருக்கலாம். நாம் ஃபர்தான தொழுகைகளை ஜமாஅத்துடன் தொழக்கூடிய பழக்கம் இருக்கும், ஆனால் குறைபாடுகள் வரும். அதிலே இஸ்திக்ஃபார் செய்து கொண்டு மீண்டும் அதிலே தொடர்ச்சியான பயணத்தை மேற்கொள்ள வேண்டும். இதையும் குர்ஆன் சொல்லி இருக்கின்றது, ஃபஸ்தகீமு இலைஹி வஸ்தக்ஃபிரு, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் விஷயத்திலே நீங்கள் உறுதியாக இருங்கள். அந்த உறுதியிலே தளர்வுகள், குறைபாடுகள் முன்பின் வரலாம். மனிதன் அடிப்படையிலே வந்துவிட்டால் அப்படியே விட்டுவிடாதீர்கள். ஃபஸ்தக்ஃபிரு, நீங்கள் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடி மீண்டும் அந்த இஸ்திகாமத்துடைய பயணத்திலே உறுதியாக இருங்கள். இஸ்திகாமத்துடைய பயணத்திலே உறுதியாக இருந்தால் மலக்குமார்கள் சக்கராத்துடைய சந்தர்ப்பத்திலே வருவார்கள். இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ் சும்ம இஸ்தகாமு, உலகத்திலே யார் அல்லாஹ் எங்களது ரப் என்று சொல்லி அந்த தௌஹீதிலே உறுதியாக இருந்து அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு வழிபட்டு உறுதியாக வாழ்ந்தார்களோ, தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, மலக்குமார்கள் மௌத்துடைய சந்தர்ப்பத்திலே இறங்கி வருவார்கள். அல்லா தஹாஃபு வலா தஹ்ஸனு, சொல்வார்கள், நீங்கள் பயப்படாதீர்கள், நீங்கள் கவலைப்படாதீர்கள், என்ன நடக்கப் போகின்றதோ என்று நீங்கள் பயப்படாதீர்கள். வாழ்க்கையிலே விட்டு விட்டு போன உறவுகள் பிரியக்கூடிய அந்த உறவுகளை வைத்து நீங்கள் கவலைப்படாதீர்கள். வஅப்ஷிரு பில் ஜன்னத்தி அல்லதி குன்தும் துஅதூன், உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சொர்க்கம் உங்களுக்கு இருக்கின்றது என்ற நன்மாராய செய்தியை, நல்ல செய்தியை கேட்டுக்கொண்டு உலகத்தை விட்டும் பிரிவார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டியிருக்கின்றான். எனவே கண்ணியமானவர்களே, அல்லாஹ் தூய்மையான இஸ்லாத்தை தந்திருக்கின்றான், ஈமானை தந்திருக்கின்றான், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை தந்திருக்கின்றான். அதிலே நாம் உறுதியாக இருப்போம். அதிலே குறைபாடுகள் வரும் பொழுது அந்த குறைபாடுகளை சரி செய்து மீண்டும் அந்த பயணத்திலே உறுதியாக இருந்து கடைசி மூச்சு வரைக்கும் அல்லாஹ்வுடைய சிந்தனையுடன், அல்லாஹ்வுடைய திக்ருடன், அல்லாஹ்வுடைய மஹப்பத்துடன் வாழ்ந்து அந்த மலக்குமார்களுடைய நல்ல செய்தியை கேட்டவர்களாக உலகத்தை விட்டு பிரியும் சந்தர்ப்பத்தை அல்லாஹ் எம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.